நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன 3 பேரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இப்படியே பேசாம இருந்தா எப்படி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்ன அன்வர், 3 பேர் எதுக்காக வந்திருக்காங்க? சொல்லுங்களே அன்வர், நீங்களும் பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது பிரச்சனையா? என்ன ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க. கேளுங்க அன்வர் அங்கிள். உங்களுக்கு கேட்கறதுக்கு தயக்கமா இருக்குன்னா சொல்லுங்க. அம்மா, சொத்துல என்னோட பங்கை பிரிச்சு கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அத வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அந்த வேலை முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பத்திரம் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனா அதுக்காகவா நீங்க 3 பேர் வந்திருக்கீங்க? இல்ல, நாங்க ஜீவாக்காக மட்டும் இங்க வரல. எங்க பங்கையும் கேட்டு வாங்கிட்டு போலான்னு தான் வந்தோம். உங்க பங்கு? என்ன ஜான்சி, ஜீவாக்கு மட்டும் இல்ல, உங்க 3 பேருக்கும் சமமா உங்க பங்கு பிரிச்சு வச்சிருக்கேன். கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த சொத்துக்காகவா நீங்க 3 பேரும்? என்ன ஜான்சி? அண்ணாமலை, சொத்துக்காக மட்டும் இல்ல, வேறொரு விஷயத்துக்காகவும் இவங்க வந்திருக்காங்க. நம்ம சூரியன் பத்திரிக்கையை, ஐம் சாரி, அவங்க சூரியன் பத்திரிக்கையை அவங்களுக்கே நம்ம திருப்பி கொடுத்துடணுமா? சூரியன் பத்திரிக்கை? பதட்டப்படாதீங்க நம்மள. நியாயமா அவங்களுக்கு தானே போய் சேரணும்.
கொடுத்துருங்க. கொடுத்துடலாம். இது உங்களுக்கே தெரியும். நீங்க கூட அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, அன்பர் நீங்களும் நானும் இந்த சொத்து பத்திரிக்கை எல்லாம் அவங்களுக்காக தான் பாதுகாக்கணும்னு. கொடுத்துருங்க. எங்க 3 பேருக்கும் இதுல பங்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அன்வர் அங்கிளுக்கும் ஒரு பார்ட் ஆஃப் ஷேர் எழுதி வச்சிருக்கிறதா வக்கீல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது வரைக்கும் நீங்க எனக்கு எப்படி இந்த பத்திரிகையில் பங்கெடுக்க முடியும்? என்ன நம்மள இது? நான் அப்பவே சொன்னேன், மூட வேண்டிய பத்திரிகையை திரும்ப ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். உங்களுக்குன்னு ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என்ன நம்மளது? இப்ப நான் என்ன இங்க என்ன இது? என்ன கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் பத்திரிகை பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் நீங்க தான் எடிட்டர். இல்ல, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் வேண்டாம். இதுக்கு மேல என்ன நடக்குமோ? நான் படிக்காதவ. கதிர் கொடுத்த ஆதரவுனாலையும் நீங்க எனக்கு பக்குபலமா இருந்தனாலதான் நான் இவ்வளவு தூரம் ஒரு எடிட்டரா வந்து நிக்கிறேன். இனிமே இது வேண்டாம். சாவி. வேண்டாம், தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. செவ்வாழ வீதியில் போகின்ற முகில்கால், செவ்வென்று வானத்தில் தாவிடும் கிளிகால், தங்கையின் இல்லம் செல்லுங்கள், ஓ சந்தித்த நலம் சொல்லுங்கள். மௌனங்கள் பேசும். செவ்வான வீதியில் போகின்ற முகில்கால், செவ்வென்று வானத்தில் தாவிடும் கிளிகால், அண்ணனின் இல்லம் செல்லுங்கள், அன்புக்கு நன்றி சொல்லுங்கள். தூரங்கள் பிரித்தாலும் உடையாது வானம், சொந்தங்கள் பிரித்தாலும் தொலையாது பாசம், மொழி ஓய்ந்து போனாலும் மௌனங்கள் பேசும். தந்தானே நானே நானே நானே, தனநானே நானே நானே நானே, தந்தானே நானே, தனநானே நானே. அது என்ன அண்ணாமலை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கீங்க?
நன்றி கெட்டவங்களா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்காளா அண்ணாமலை? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கலந்து பேச முதுகுல குத்துறீங்களா? 10 காசு தனக்கென சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதவ அவ முன்னாடி தைரியமா நின்று சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு அந்த 3 பொண்ணுங்க கேட்டிருக்கு. நீயும் வாயை மூடிட்டு பக்கத்துல நின்று இருக்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது. இல்லையா அன்வர் சார், உங்களை எவ்வளோ உயர்வாக நினச்சிருந்தேன். இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டீங்களே. அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து உங்களை குழப்பிட்டாங்களா? அந்த முட்டாள்களோட நீங்களும் சேர்ந்துட்டீங்களா? ஏன்பா உங்களுக்கு சேர வேண்டியது கொடுத்துலான்னு தானே சொன்னேன். டேய் நம்பி, அவன் பேர் என்ன? பா போல வாங்கப்பா. அட அவன் என்ன பேச்சு பேசுறான் பாரு. பார்த்து பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சொத்தையெல்லாம் கட்டி காப்பாத்திருக்கா. அவளை நாயை துரத்துற மாதிரி துரத்திட்டு இப்ப சட்டம் பேசுறான் இவன். இந்த அவசியம் சார், நீங்களும் என்ன தப்பா நினைக்கிறீங்க? அன்வர், உங்களை மாதிரி நான் பெரிய படிச்சவன் இல்லை. சட்டத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் தங்கச்சி அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரெண்டா, ஃபிலாசபரா, கைடாக இருப்பீங்க. சொந்த அண்ணனோட வழிகாட்டுவீங்கன்னு நினச்சேன். ஊருக்குள்ள நீங்கள் 2 பேரும் போகும்போது எப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? விடுறா, வாழ்க்கையில எல்லாருமே நீதி, நியாயம், நேர்மை இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா நம்பிக்கை துரோகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வா வடப்பலாம், இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு. கடவுளே, அண்ணாமலையாரே, என் அண்ணாமலைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நல்லபடியாக அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா? ஏன்பா பதட்டப்படுறீங்க? நிச்சயமாக வந்துடுவாப்பா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேமையா. அண்ணே பெஸ்ட்டுண்ணே, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாண்ணே. ஏண்டா போலீஸ் வரைக்கும் போய் அசிங்கமானுங்கிறியா? வேற வழி இல்லைண்ணே, வாண்ணே போகலாம். எப்படி இருக்காள்? இருக்கையா. உங்க ஆத்துல கணபதி ஹோமம் பண்ண போது பார்த்தது. சரி சரி, என்ன இப்பதான் வரலா நீங்க? அண்ணாமலை உங்களுக்கோசரம் கோவில்ல காத்துன்னு இருக்கா. அண்ணாமலை, அண்ணாந்த ஆகாசத்தை பார்த்து நியாயம் கேட்கிறியா? பூவும் தலையும் இருந்தா தான் அது காசு. அநீதி இல்லைனா நீதிய பத்தி யாருக்கு தெரியும்? இந்த வட்டத்துல நீதினு ஒண்ணு கிடையாது அண்ணாமலை. வாதாயி ஏம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ண? உன்னை காணுன்னு நாங்கள் எப்படிலாம் பதறிப்பட்டேன் தெரியுமா? காலையிலேருந்து இந்த கோயிலில் உட்காந்துருக்குன்னு குருக்கள் சொன்னார். ஏமா ஏமா உனக்கு இந்த தலையெழுத்து? நீ வளர்த்த பொண்ணுங்க செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு பெத்த அப்பனையும் கூட பிறந்தவங்களை ஏமா தண்டிக்கிற?
சரி சரி வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். வா கண்ணு, வா போலாம். அக்கா வாக்கா வீட்டுக்கு போகலாம். நம்பிக்கை துரோகத்தை விட கொடுமையான தண்டனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த 3 பொண்ணுங்க மூலமா நீ அதையே அனுபவிச்சுட்ட. அப்புறம் என்ன? இந்த பாரு, உன் அருமை பெருமை எல்லாம் அதுங்களுக்கு தெரியாது. இந்த நிமிஷத்தோடு அவங்கள மறந்துடு. வா போலாம். அக்கா என்னக்கா இப்படி கேட்குற? நம்ம வீட்டுக்கு போகலாங்க்கா. எதுக்குடா உன் வீட்டுக்கு கூப்பிடுறேன்? உன் நன்றி கட்ட பொண்டாட்டிக்கு என் பொண்ணை வேலைக்காரியை வைக்கிறதுக்கா? ஏய், அவ எப்படி வாழ்ந்தவ தெரியுமாடா? தவசி ஐயா, அண்ணாமலை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாமா. என்னம்மா யோசிக்கிறேன்? விசாலத்துக்கு உனக்கு ஒத்து வராதுன்னு பாக்குறியம்மா? அம்மா அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டு விஷத்தை கக்குச்சிங்களே, அதுகளை விட விசாலம் மோசமானது இல்லம்மா. ஆமா போலாம். ஆமா சரிம்மா, நீ நம்பி கூட போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம். இப்போதைக்கு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்க. அதுதான் சரியான இடம். வா. வடிவு, ஐயா வீடுலாம் போய் சுத்தப்படுத்திட்டியா? பண்ணிட்டேங்கய்யா. போய் 2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடு. சரிங்கய்யா. அப்புறம் நைட் டிஃபனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். 8 மணிக்கெல்லாம் அனுப்பிடுவாங்க. சரி நம்பி, நீ வீட்டுக்கு கிளம்பு. எங்கக்கா போக சொல்கிற? ஜான்சி தனியா இருப்பா. அக்கா அவளை நினைச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இந்த கோவத்தோட நாங்கள் போனோன்னா அவளை அடிச்சு கொண்டுருவோன்னு பயமாக இருக்குது. என்னை சாக்கா வச்சு அவ கூட சண்டை போட போறியா? இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கே தங்கிட்டு போகிறேங்க்கா. பொம்பளைங்களோட கஷ்டம் எல்லாம் உன்ன மாதிரி ஆம்பளைங்கனால தான். நான் சொல்றது கேளு, நீ முதல்ல கிளம்பு. கஷ்டப்படட்டும், நல்லா கஷ்டப்படட்டும், அப்போ தான் அவளுக்கும் புரியும். அண்ணாமலை, இன்னும் அந்த கழுதைங்களுக்கு ஏன் இறக்கம் கட்டிக்கிட்டு இருக்க? அதுங்க எக்கடாவது கெட்டு போகட்டும். டேய் நம்பி, இன்னைக்கு நீ இங்கே ஏறுறா. அப்பா சும்மா இருங்கப்பா. இருந்தாலும் அவன் பொண்டாட்டி சின்ன ஜிருசு வீணா தவிக்க விடாத, கிளம்பு. அண்ணே என்னண்ணே? டேய் சொல்றது கேளு, கிளம்பு. இனிமேலும் அந்த பொண்ணுகளை பற்றியோ சூரியன் பத்திரிக்கை பற்றியோ நினச்சிட்டு இருக்காம கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாரு. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். வரட்டடா. என்ன அண்ணாமலை, ராத்திரி நல்லா தூங்குனியா? காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு. என்னது
அதுக்குள்ள டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டியா? காலையிலே வேலைக்காரி அமிச்சு எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். சும்மா இருந்த பழக்கம் இல்லையா, அதான் சீக்கிரமா டிஃபன் செஞ்சு முடிச்சிட்டேன். நடந்ததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு மூலையில முடங்கி கிடக்காம அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கிறப்பார். அதான் அதான் என் அண்ணாமலை. பொண்ணா பிறந்துட்டாலே கண்ணை கசிக்கிட்டு நிற்கணும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் உன்னை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. அண்ணாமலை சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் சொல்கிறேன். 10 பேரை கூப்பிட்டு வச்சு என் பொண்ணு அண்ணாமலடா அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லும் போல இருக்குமா. எனக்கு அந்த தகுதி இல்லப்பா. நடந்ததெல்லாம் மறக்கிறதுக்கு சக்தியும் என்கிட்ட இல்லை. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி, இந்தா ஒரு நிமிஷம் நம்பி பேசுகிறான். ஹலோ. சொல்லுப்பா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைப்பா, நீங்கள் வர வேண்டாம், நேராக ஆஃபீஸ்க்கு போ. அப்புறம் நம்பி ஜான்சி எப்படி இருக்கா? சரி. நீ மட்டும் இன்னும் சின்ன பொண்ணாக இருந்தா இழுத்து வச்சு 4 கொடுத்துருவேன். திருந்தவே மாட்டேங்கிறேன். 3 பொண்ணுகளை மறந்துடு. உன் வாழ்க்கை பற்றி யோசனை பண்ணு. சரி, விஷாலா டிஃபன் கொடுத்து அனுப்பியிருக்கா, சாப்பிடலாம். நானும் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். ஐயோ, ஓ டிஃபன் சூப்பராக இருக்குமே, முதல்ல அதை சாப்பிடலாம். அப்பா எங்க? குளிச்சிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு போடுமா? இன்னொன்று போடுமா? போதுமா? அப்பா தண்ணி எடுத்து போட்டாங்க. நான் ஊற்றுறேன். அண்ணாமலை, உன் கையால் பரிமாறிய நாங்கள்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்ன அண்ணாமலை, என்ன யோசனை? பழையபடி இந்த பொண்ணுங்க ஞாபகம் வந்துருச்சா? ஒரு வகையில் அவங்க என்னை ஒதுக்கி வச்சது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? நாம் இப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. இந்த பாருமா, அந்த கதையெல்லாம் வேணாம். கொஞ்ச நாளைக்கு வேணா நாமெல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்கலாம். அதனால காந்திமதிமா சொன்ன மாதிரி சாந்தி பூஜை முடிஞ்ச உடனே நீ அவங்க வீட்டுக்கு போய் உன் குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஆமாம்மா, சூர்யா குட்டி இத்தனை நாள் உனக்கு பிரிஞ்சிருந்தது போதும். இனிமேல் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். சாப்பிடு சாப்பிடுமா. சாயங்காலம் வராமாடி. விசாலா குழந்தைலாம் கூட்டிகிட்டு வரேன். பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். நீ எதுக்காகப்பா இங்க வந்த? என் பொண்ணை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? முதல்ல வெளியே போக சொல்லு. இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காக வந்தீங்க? அண்ணாமலை கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன இது வரைக்கும் பேசுனதெல்லாம் பத்தாதா? இன்னும் என்ன பேசணும்? இருங்கப்பா, சொல்லுங்க அன்வர். அண்ணாமலை, அன்னைக்கு சூரியன் பத்திரிக்கையில் ஜீவா, ஜோதி, ஜான்சி அவங்க 3 பேரோடையும் சேர்த்து என்னையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு ஆஃபீஸை விட்டு நீங்க வெளில போகும்போது என்ன நீங்க பார்த்த பார்வை
அன்னைக்கு ராத்திரி முழுக்க என்னால தூங்க முடியல அண்ணாமலை. உங்க கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட தவசி சாரால தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காரு. அண்ணாமலை அதே அளவுக்கு பாசமும் மரியாதையும் நான் உங்க மேல வச்சிருக்கேன். அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாமல. ஒரு கர்ச்சீஃப் வாங்குறதுனா கூட உங்களை கேட்டு தான் அண்ணாமலை வாங்குறா. எந்த கஷ்டமா இருந்தாலும் உங்ககிட்ட மறைக்காம சொல்லல. அவளை கஷ்டப்படுத்தலாம் ஐயா. தப்சி சார், இனி வாழ்க்கையில் அண்ணாமலை கஷ்டப்படக்கூடாது தான் அப்படி நடந்துக்கிறேன் சார். ஜீவா, ஜோதி, ஜான்சி அந்த 3 பேரும் அண்ணாமலை அவங்க மனசு விட்டு தூக்கி எறியணும். அதுக்கு குறுக்க சூரியன் பத்திக்க வந்தாலும் சரி, நான் வந்தா கூட சரி, எங்க எல்லாரையும் தூக்கி எறியணும் அப்படி நடந்துக்கிட்டேன் சார். போதும் அண்ணாமலை, போதும். எத்தனை நாளைக்கு தான் உங்க வாழ்க்கைய மற்றவங்களுக்காக வாழ்வீங்க? உங்க வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக வாழணும்னு தான் நாளைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன். உங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளா, உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல தங்கச்சியா, சூர்யா நாமல, சூர்யா சூர்யாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா, உலக எனக்கு வேற வழி தெரியல அண்ணாமலை. இந்த மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்துப்பீங்கன்னு அப்படி நடந்துக்கிட்டேன். உங்க மனசு கஷ்டப்படுத்திட்டேன். தவசி சரி தானா அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். முடியல அண்ணாமலை, என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. உங்க மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னா என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல, மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ இல்ல, நாங்க தான் மன்னிப்பு கேட்கணும். உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம நாங்க எதையோ பேசிட்டோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதையா. ஐயா, எனக்கு இது பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு நம்மளுக்கு அப்பனா எனக்கு அப்பா மாதிரி தானே. அன்வர், அண்ணாமலை வேண்டாம், நீங்க எதுவும் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. நட்புக்கும் துரோகத்துக்கும் இடையில ஒரு மெலிதான கோடுதான் இருக்கு. நீங்க இந்த பக்கம் இருக்கீங்களா அந்த பக்கம் இருக்கீங்களான்னு தெரியாம நாங்க தான் கொஞ்சம் குழம்பி போயிட்டோம். ஏன் அன்வர் எப்பவுமே இங்க இருக்கிற அன்வர் தான். அது போதும் சார், அது போதும். அண்ணாமலை, உங்களை ஒன்று கேட்கலாமா? சூர்யா கூட நீங்க எப்போ ஒன்று சேர போறீங்க? என்ன நாமல ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்க பதிலுக்காக தான் சூர்யா காத்துட்டு இருக்காரு.
சூரியன் மட்டும் தான் அங்க இருக்கான் நம்மள. ஆனா அவன் மனசு உங்களே தான் நினைச்சிட்டு இருக்கு. நீங்க சொல்ற பதில தான் அவரோட வாழ்க்கை இருக்கா நம்மள. சேர்றோம். என்ன அண்ணாமல தவசி அண்ணன் உன்னை பார்த்து சிரிக்கிறாரு? அண்ணன் அண்ணிக்கிட்ட அண்ணாமலை மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு, அவகிட்ட எதுவும் ஏடா கூடமா பேசுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்லோ மோஷன்ல நடந்து வராங்க பாருங்க. ஏமா தவசி இப்படித்தான் பேசியிருப்பான், இப்படித்தான் செஞ்சிருப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிற? சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன பிடிக்கும், நான் எப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி அவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ பாருங்க, வந்தோடனே என்னை பற்றி தான் பேசுனீங்களான்னு கேட்பாரு. பிரியாணி எல்லாம் கிடைக்கும் இல்லைங்க? என்ன என்னை பற்றி தானே பேசிட்டு இருக்கீங்க? அட என்ன சிரிக்கிறீங்க? அப்ப என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல இப்போ என்ன ஆர்டர் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நான் கூட இவர்கிட்ட என்ன சாப்பிடலாம்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க. அத வாங்கிக்க கொடுங்க. ஏய் என்னடி தெரியும் மெனு கடை கையில் எடுத்துட்டேன். ஏதோ சும்மா பார்க்கலான்னு தான் வாங்கினேன். தாத்தா தூங்காதீங்க தாத்தா. எவ்வளவு நாள் இதை கையில பிடிச்சிட்டே உட்காந்துருக்கிறது, தூக்கம் வருதுமா. ஊதுங்க. இதுக்கு மேல ஊதுனா தாத்தா தாங்க மாட்டாரு, பேசாம படு. பலூனை ஊதுங்க தாத்தா. அட சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. ஐயோ விட்டுறாதீங்க, பலூன் பறந்து போயிடும். பலூன் பறந்து போடுங்கிறது உன்னுடைய கவலையா? கவலையே படாத, பலூனை கட்டி போட்டு வச்சிடறேன், எங்கேயும் பறந்து போகாது. காலையில கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பலூன் இங்கே தானே இருக்கும். நல்லா கட்டிட்டேன், எங்கேயும் போகாது. சரியான வாழா இருக்கே, அவங்க அப்பா நான் ஆத்தா என்கிட்ட விட்டுட்டு போட்டாங்க. என்ன நீ பாடா படுத்து வைக்கிற, பேசாம படுத்து தூங்குமா. இன்னைக்கு எனக்கு தூக்கம் வராது தாத்தா. ஏன்டா கண்ணா? அப்படியே கால் எல்லாம் ஒரே வலிக்குது. ஏன் வலிக்காது? ரெஸ்டாரண்ட் பீச்சுன்னு கொஞ்சம் நெஞ்சமா வளைஞ்ச. சரி சரி படு. படு. எங்க வலிக்குதுமா? இங்கேயா? கொஞ்ச நாள்ல பாரு, பலூன் பறக்கிற மாதிரி வலியெல்லாம் பறந்தே போயிடும். ஐயோ பலூன் பறந்து போயிடுமா? அப்படின்னா நான் தூங்கவே மாட்டேன். ஐயோ வாய் தவறி வந்துருச்சு தாயே. அது ஒண்ணு இல்ல, பேசாம படு படு படு. சுபானு தூக்கம் வருதா? தூங்கு தூங்கு. என்னப்பா பண்றீங்க? மறந்து போன பழைய நினைவெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுமா. சுபானு மாதிரி நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஓடி ஆடி விளையாடிட்டு வந்து அப்பா கால் வலிக்குதுப்பான்னு சொல்லுவேன். உன்னை படுக்க வச்சு காலெல்லாம் அமைக்கி விட்டு தூங்க வைப்பேன். அதெல்லாம் ஒரு சொப்பன மாதிரி இருக்குமா. எனக்கும் அவளை பார்க்கும்போது என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. என் பசங்களும் என்னை விட்டு தூங்கவே மாட்டாங்க. சரிப்பா சரி, நான் இனிமேல் அவங்கள பற்றி பேசவே மாட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். எனக்கு அசதியாக இருக்கு, நான் போய் தூங்கிட்டா? சரிம்மா நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். எனக்கு அசதியா இருக்கு, நான் போய் தூங்கிட்டேன். என்னப்பா பண்றீங்க? நான் உனக்கு செஞ்ச தப்புக்கெல்லாம் இது ஒரு பிராயச்சித்தமா இருக்கட்டுமா? ஏமா திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? இதுக்காக உன்னை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்தேன். சூர்யா, நீ ஏய், எப்படி இங்க வந்த? அப்பா கூட்டிட்டு வந்தாரு. காலையிலேருந்து சூர்யா உன்னை பார்க்கணுன்னு அடம்பிடிச்சா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். அம்மா, ஏம்மா இன்னும் இங்கே இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வர மாட்டீங்களா? சொல்லுமா, சொல்லுங்களேம்மா, என் கூட வீட்டுக்கு வர மாட்டீங்களா? ஏம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சரி வா, கீழே போலாம். என்னங்க வாங்க சாந்தி, நேரம் அது வாசிக்கிறோம். வந்துட்டேன் வந்தா இந்த பணத்தை புடி, சாவி எண்ணு. ஐயோ நான் வளர்ற பாரு. இந்த பணத்தை எண்ணி பர்ஸ்ல வை, இந்த சாவி என்கிட்ட கொடு. அம்மா புடவை கடைக்கு என்ன ஏண்டி கூப்பிடுறீங்க? ஏன் வந்தா என்னவா? கடைக்கு போனதும் எனக்கு இந்த பார்டர் பிடிக்குது, இந்த புடவை பிடிக்குது எடுத்தோம்னு இல்லாமல் எல்லா புடவையும் எடுத்து போட சொல்லுவீங்க. சாயங்காலம் வரைக்கும் இதை மாற்றி அதை மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க, எதையும் எடுக்க மாட்டேங்க. இந்த வம்பில் என்ன ஏண்டி மாட்டி விடுறீங்க? ஆரம்பிச்சிட்டார் சாந்தி. இனிமே கடை வரைக்கும் இதே பாட்டு தான் பாடிட்டு வர போறாரு. சரிம்மா, நான் பேசாமல் வர்றேன். நில்லு இடத்துல நிற்கிறேன், உட்கார இடத்துல உட்காரேன், போதுமா? ஏண்டி சிரிக்கிற? அவர் பயப்படுறாம நடிக்கிறாரு. ஏதாவது முக்கியமா கேட்டுப்பாரு, வாயை மூடுன்னு வாயை அடைச்சிடுவாரு. பொம்பளைங்களுக்கு வெறும் பேச மட்டும் தான் தெரியும்டி. ஆம்பளைங்க அப்படி இல்ல, காரியத்திலே கண்ணா இருப்பாங்க. வா போலாம், நேரம் சரி, வா போலாம். எல்லாம் எடுத்துக்கிட்டல. நல்ல புடவை எடுத்து போடுப்பா. இது இருக்கட்டும், அந்த புடவை எடுங்க. சரிம்மா. முந்தி பிரிச்சு பாரு. நல்லா இருக்கா நீ? இது நல்லா இருக்கு. இது தனியா எடுத்து வைங்க. அது எடுங்க. சாந்தி, உத்தேசமா நீங்க புடவை வாங்கி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? எதுக்கு? நான் வாசல் இருக்கேன். அந்த ரெண்டாவது புடவை டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க உள்ள தெரியாம கடைக்கார கடையை பூட்டிட்டு போறான். ஆமாண்ணே, எதுக்கும் நல்லது. நீங்க வாசல் போய் நில்லுங்க. நீ வேற ஒண்ணு சாந்தி, ஏனோ தானோன்னு புடவை எடுத்தா தெரியும், பார்த்து பார்த்து எடுக்கிறோம் அப்படிதான் சொல்லுவாரு. இதோ பாருங்க, இப்படியே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் அண்ணாமலைக்காக புடவை எடுக்க மாட்டேன், அவளே வந்து எடுத்துக்கிட்டோம். தமாஷை சொன்னடி, ஒரே சிரிச்சுக்காத. ஏன்பா இங்க ஒரு தம்பி இருந்தார், அவர் எங்க போனாரு? அவரே தாண்டி இவரு. நீங்க புடவை பார்த்து முடிவு பண்ண கூட மொத்த முடிய ஒரு கொள்ளையாயிடுச்சு. அடுத்து ஓச்சுக்காத, அடுத்த புடவை பாரு. சும்மா இருங்க. இதுல பார்டர் நல்லா இருக்குல்ல, இதை கூட எடுத்து வைங்க, அப்புறம் முடிவு பண்ணுவோம். அதை எடுங்க. தவசி அங்கிள், விசால் ஆண்டிலாம் வந்திருக்காங்க. ஃபங்க்ஷனுக்காக அம்மாவுக்கு புடவை எடுக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மள பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், வாங்க நம்ம போயிடலாம். ஏய் பைத்தியம், நீ உள்ள போனா ஒரு பிரச்சனையும் வராது. நான் போனாதான் மாட்டிக்குவேன். சரி சரி, நீ உள்ள போய் அவங்க கூட புடவை செலெக்ஷன்ல ஜாயின் பண்ணு. போ. உங்களுக்கு தானே புடவை எடுக்க வந்தோம்.
எனக்கு இன்னொரு நாள் புடவை எடுத்துக்கலாம் சூர்யா. நீ உள்ள போ. சொன்னா கேளு. நீங்க நான் லூசு. நான் எப்படி உள்ள போக முடியும்? போன மாட்டிக்குவேன்ல. உனக்கு பிடிச்ச புடவை நீ பார்க்கும்போது எனக்கு காட்டு. நான் உனக்கு சிக்னல் காட்டி ஓகே பண்றேன். போ. சாந்தி, அண்ணாமலைக்கு இந்த கலர் பிடிக்குமா? நீங்க எடுத்தா கண்டிப்பா பிடிக்கும்ண்ணே. பச்சை புடவைக்கு பார்டர் தோக்கல இருக்குல்ல? நல்லா இருக்கு. அட சூர்யா குட்டி, நீ எங்கடாங்க? இது என் ஃப்ரெண்ட் அப்பாவோட கடை. சும்மா தான் வந்தேன். அப்படியே உங்களை பார்த்த உடனே உள்ள சரி வந்துட்டேன். சரி சரி. உங்க அம்மாவுக்கு தான் புடவை வாங்குறோம். செலக்ட் பண்ணிட்டீங்களா? இதா நல்லா இருக்கா? ஐயே, இதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். எங்க பாட்டி தான் கட்டுவாங்க. அம்மாடி, உங்க அம்மாவுக்கு நீயே புடவை எடுத்துக்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. நல்ல விட நீ வந்த. கொஞ்சம் பிரைட் கலர் எடுத்து போடுப்பா. லேட்டஸ்டா வந்த சாரீஸ்ல எடுத்து காட்டுங்க. மத்ததெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. லேட்டஸ்டா அது? அது இத பாருங்கம்மா. அது இது வேணாம்பா. லேட்டஸ்டா? என்னங்க நீங்க வேற இதா லேட்டஸ்ட்? சரி. அதெல்லாம் உங்க தங்கச்சி அப்ப இத கட்டுவாளா? பாருங்க. இத விட்டுட்டு இது பட்டு புடவை பட்டு புடவை எடுங்க. காட்டுங்க. பட்டு புடவை. தம்பி, ஷர்ட் மெட்டீரியல்ஸ் அந்த பக்கம். ரைட் சைடு கார்னர் சார். இது வேண்டாம். அந்த மேல இருக்கு, அதை எடுங்க. அதுல அதுக்கு அடுத்தது அங்க பாருங்க. இது வேண்டாம், வேற காட்டுங்க. அதான். அதை எடுங்க. அங்க மேல இருக்கு பாருங்க. ரெட் கலராமா? சாந்தி, அந்த பட்டு புடவை காட்டுங்க. அந்த பிங்க் கலர். blue color அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இது பேக் பண்ணிடுங்க. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்குல? நல்லா இருக்கு. நல்ல சாந்தி, அந்த முந்தானை பிரிச்சு காட்டு. எப்படி இருக்கு பார்க்கலாம். எப்படி கூட நல்லா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.